வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. இணைந்து வழங்குவோர் AMA Biryani Suppliers வேலூர். கட்டியக்காரன் சேனலுக்கு வணக்கம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ஒரு பெரிய கல்யாணம். அந்த வீட்டில் ரொம்ப அருமையான பிரியாணி போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உடனே நாங்கள் சமையல்காரை கூப்பிட்டு விசாரித்தோம். அந்த கல்யாணத்தில் விசாரித்தப்போ வேலூரில் ஒரு பாஷா பாய்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் செஞ்சார். ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பாய் எனக்கு சகோதரர் பொன்ராஜ்புரத்தை தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அதுக்கு பிறகு எங்களுடைய சர்ச்சு ஃபங்க்ஷன்லாம் நிறைய இடத்துல கூப்பிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கிறோம். பிரியாணி அன்றைக்கே காலி பண்ண அவசியம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் வச்சாலும் அந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எத்தனையோ பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, எத்தனையோ ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலாக நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் பாய் பிரியாணி அடிச்சிக்கிறதுக்கு இன்னொரு பிரியாணி வரலை. ஒரு 500-600 பேருக்கு சமைக்கணும். அதுக்காக பாயை கூப்பிட்டுருந்தோம். வந்து அருமையாக அவங்களோட டீமோடு சேர்ந்து செய்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து சிக்கன் வந்து 75 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம ஒரு டபராக்கு 7 பாக்கெட் ஆயில் கொடுக்கணும். 35 கிலோ அரிசி இருக்கிறதுனால இதுவும் சிக்கன்னால போதும். ஏன்னா வந்து இதில் வந்து கொழுப்பெல்லாம் இருக்காது உங்களுக்கு. அதை ஃபுல்லாக ஸ்கின் அவுட் பண்ணி வர்றதுனால நீங்கள் 7 பாக்கெட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே கொழுப்பு இருக்கிற மாதிரி ஸ்கின்னோடு வந்துச்சுனாக்கா கொஞ்சம் குறைச்சிடலாம். நம்ம ஆயில் சூடாகட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், பட்டை, லவங்கம் எல்லாமே கொடுக்கும். பட்டை இதுக்கு வந்து பெருசாக கொடுக்கனால 50 கிராம் பட்டை, ஒரு 40 கிராம் ஏலக்காய், 30 கிராம் லவங்கம். இதே மாதிரி 2 டபராக்கு 40 கிராம் பட்டை, 30 கிராம் கிராம்பு, 40 கிராம் ஏலக்காய். அது போட்டு பிறகு அப்புறமா வெங்காயம் 2 கூடல் வச்சுருக்கிறோம். அதுக்கு தேவையான ஒரு 11 கிலோ வெங்காயம், 11 கிலோ வெங்காயம் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா. இந்த பெரிய டபரானால மசாலா அதிகமாக கேட்பாங்க. அவங்க வந்து வெங்காயம் அதிகமாகனால டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போடுற அப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் போட்டோன்னே கொட்டலம் போட்டு வெடிக்கணும். வெடிக்க உடனே வெங்காயம் போட்டு விடணும். நல்லா 10 நிமிஷம் ஆகணும். வெங்காயம் 11 கிலோ வெங்காயம். வெங்காயம் 3/4 கூட வேக்காடு ஆயிடுச்சு கோல்டு கலரில். இப்போ வந்து இஞ்சி பூண்டு 3.5 கிலோ இஞ்சி, 3.5 கிலோ பூண்டு கொடுக்கணும். இது 3.5 கிலோ இஞ்சி, 3.5 கிலோ பூண்டு ரெண்டும் மிக்சிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் 350 கிராம் ஒரு டபராக்கு. இதுக்கு 350 கிராம் ஆச்சு. இதுக்கு 350 கிராம். பூண்டை முடிஞ்ச அளவுக்கு உரிச்சிட்டு செஞ்சிங்கனாக்கா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். மடி பிடிக்காமல் நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கலக்கிற ஆளுங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி. கலக்க மொத்தம் அந்த எண்ணெய் பிசிப்பெல்லாம் மேலே க்ளீனாக வந்துன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதிலே வந்து மிளகாத்தூள் 350 கிராம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த டபராகும் ஒரு அளவு அதே தான். 3.5 கிலோ இஞ்சி, 3.5 கிலோ பூண்டு, மிளகாத்தூள் 350 கிராம். இந்த மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நல்லா ஆயில் மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசுன்னு ஆகணும். அதே சிக்கன் கொடுக்குற மாதிரியே, மட்டன் கொடுக்குற மாதிரியே நல்லா ஆயில் இதாகிட்ட பிறகு தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ 35 கிலோ அரிசி ஒரு டபராக்கு. அதனால ஒரு 4 லிட்டர் தயிர் போதும். தக்காளி 7 கிலோ 35 கிலோவுக்கு. தயிர் 4 லிட்டரு. கொத்தமல்லி வந்து 3 கட்டு. கொத்தமல்லி 3 கட்டு, புதினா 3 கட்டு போடணும் சாப்பாட்டுக்கு மட்டும். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பிறகு வந்து அலசணும். கட் பண்ணிவிட்டு வெட்டினாக்கா கட்டிங் ஆகாது உங்களுக்கு எப்போவுமே. சரி, கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிருந்தாக்கா அதில் உள்ள மண்ணுங்கள்லாம் வந்து கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து போடும்போது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு.
பச்சை மிளகா ஒரு பாத்திரத்துக்கு 1/4 கிலோ. மிளகாத்தூள் கொடுக்குறதுனால பச்சை மிளகா காரம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அந்த பச்சை மிளகாத்தூள் மட்டும்தான் அந்த கலர் இருக்கணும். தக்காளி 7 கிலோ, தயிர் 4 லிட்டர், கொத்தமல்லி 3 கட்டு, புதினா 3 கட்டு, பச்சை மிளகா 1/4 கிலோ. அதே மாதிரி அந்த டபராக்கும் அதே அளவு தான். சரி, அடுத்தது உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு 1 கிலோ கொடுத்துடணும். பத்து லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஊற்றுப்பா தண்ணி. பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இன்னும் மசாலா வெந்துனுக்குது. இன்னொரு 5 நிமிஷத்தில் மொத்தம் மசாலா வெந்துடும். அதுக்கப்புறமா கறி போடணும். நாலு கூட டிவைட் பண்ணியாச்சு சிக்கன்னு. அதனால வந்து இப்போ வந்து ஒரு கூடைக்கும் 25 கிலோ 35 கிலோ அரிசி, 50 கிலோ கறி சிக்கன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சிக்கன் இப்போ போட போகிறோம். 2 கூட சிக்கன் இருக்குது. அடுத்த டபராக்கு போட போகிறோம். இது முடிஞ்சு கலக்கிட்டு பிறகு லெமன் ஒரு 20 பழம் லெமன் போட்டுக்கணும். ஆமாம், 20 பழம் ஏன் போடுறோம்னாக்கா இந்த கறி போட்ட பிறகு இந்த கறியை வந்து நல்ல ஜூஸ் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கொதிக்கும் போது கறி உடையாது உங்களுக்கு. சும்மா ஒரு 30% வந்துச்சுன்னா போதும் சிக்கனை பொறுத்த வரைக்கும். மட்டன்னா வந்து 70-80% வேகணும். சிக்கன் வந்து 30% தான் வேகணும். இப்போ அந்த அரிசியை போடும்போது தம்மில் கொடுக்கும்போது ஒரு 100% அப்படியே தம்மிலே வெந்துடும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது தூள் ஆகிடும். அப்படி எடுத்து முழுசாக இருக்கும். ஆனால் கையை வச்சோடனே பூ மாதிரி பிச்சிக்கும். அரிசி வந்து 35 கிலோ ஒரு டபராக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி தான் அதிகமாக விரும்புவாங்க. இப்போ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஜீரக் சம்பா விரும்புவாங்க. சில இடத்துல வேலூரை பொறுத்தும் ஜீரக் சம்பா, புல்லெட்டு, 24 கேரட், அது மாதிரி பல ரகம் இருக்கும். அந்த மாதிரி பல ரகம் இருக்கும்போது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி போயிடணும் நம்ம. இப்போ வந்து 35 கிலோ அரிசிக்கு உப்பு அளவு தேவை அளவு 10 கிலோ, 20 கிலோ, 30, 35. கலர் வந்து ஒரு பாக்கெட் கொடுத்தா போதும், ஜாஸ்தி வேண்டாம். 2.5 கிலோ உப்பு ஒரு சட்டிக்கு கணக்கு. போடுப்பா, உப்பு போடு. அதே 2.5 கிலோ உப்பு தான் 35 கிலோ அரிசிக்கு. கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி உலை கொதிக்குது. இப்போ அரிசி போடுறேன். இந்த அரிசி வந்து உலைக்கு போடும்போது 7 குடம் தண்ணி போட்டது 8 குடம். நம்ம 35 கிலோ அரிசி இருக்கிறதுனால இப்போ அரிசி பாயிலுக்கு போடணும். இப்போ அரிசி ரெடி ஆகிற கண்டிஷன் இருக்குது. அப்போ அரிசி ஆகிற கண்டிஷனுக்கு நம்ம கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ போட வேண்டியதான். டேஸ்ட்டுன்னு சொல்ல போனால் பச்சை தான் ஃபஸ்ட்டு. சூப்பர் நல்லாயிருக்கும். கிளாசிக் அந்த மாதிரி ஐட்டம் நல்லாயிருக்கும். இது ஸ்டீம் வந்து நல்லாயிருக்கும். சூட்டில் சாப்பிட்டுக்கணும். பிஸ்மில்லா. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி எடுக்க போகிறேன். இந்த அரிசி பதம் பார்த்து போடுற வேலை தான் மெயின். இது அரிசி போட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு பிறகு 20 நிமிஷம். ஒரு சாதத்துக்கு தானே நம்ம கஷ்டப்படுறது. அந்த ஒரு சாதம் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி டபுள் கூட வச்சு மொத்தம் ஃபில்டர் பண்ணிடணும் நம்ம. இது புது கூட இருக்கனால ஜல்லை போட தேவையில்லை. கூட பழசாயிருந்துச்சுனாக்கா அந்த நேரத்தில் ஜல்லை போடணும். இன்னும் அப்போ கூட அதில் வேஸ்ட் ஆகிடும். அதில் போகாத மாதிரி ஓரளவுக்கு கணக்கு பார்த்துக்கணும் நம்ம அரிசியை பொறுத்தும். இப்போ அரிசியை வந்து போட்டாச்சு. உங்களுக்கு வந்து அரிசி லெவல் பண்ண போகிறோம். இப்போ நான் அதான் அரிசி இது பழைய இருக்கனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இசிக்கும் நம்மளுக்கு. இதே கொஞ்சம் புது அரிசியாக இருந்துச்சுனாக்கா நார்மலாக இசிக்கும். ஆமாம், அது துணி போட்டுக்கிறேன். இது துணி வந்து தம்முக்கு ஒரு 20 நிமிஷம் உள்ளே இருக்கிற ஆவி வெளியே இருக்காது. இது ஃபுல்லாக முடிஞ்சவொடனே போட்டு தம் போட்டு விட்டுடணும். 20 நிமிஷம் சரியா. ஒன்றே 1/4 கிலோ கறி 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா தாராளமாக திருப்தியாக ஃபுல்லாக வயிறு ரொம்ப சாப்பிட்ற மாதிரி 7 பேர் தாராளமாக அந்த கணக்கு விடலாம். கட்டிகரி சேனலில் மட்டன் பிரியாணி போட்ட வீடியோ உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அமெரிக்காலேருந்து, துபாயிலேருந்து, மலேசியாலேருந்து, எல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மொத்தம் ஸ்டேட்டில் இன்றைக்கி கூட 10 பேர் கம்பல்சரி பண்ணினே இருக்காங்க நம்மளுக்கு ஃபோன். இப்போ சாப்பாடு திருப்புறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு டைமிங்கு. இப்போ சாப்பாடு திருப்ப போகிறேன். திருப்பி விட்டோம்னாக்கா சாப்பாடு வந்து என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் போட்டு எடுத்துனாக்கா தம் தெரிஞ்சிடும் சாப்பாடு என்ன கண்டிஷனில் இருக்குது, சரி ஆயிடுச்சா இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஒன்றுமா சொல்லிட்டு.